இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேஷனில் இருக்கிற குண்டரிசியை யூஸ் பண்ணியே எப்படி மெது இட்லி அண்ட் முறுமுறு தோசை சுடுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான அளவு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ ரேஷன் குண்டரிசி 7 டப்பா வச்சுருக்கோம். இது பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி தான் இது 1.5 டப்பா வச்சுருக்கோம். இது டிஃபன் அரிசி, நம்ம கடையில் வாங்குகிற டிஃபன் அரிசி தான் இது 2 டப்பா வச்சுருக்கோம். உளுந்து, உருட்டு உளுந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.25 டப்பா, 2 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாமே அளவு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ அதை நம்ம ஊற வைக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சரிசி, ரேஷன் குண்டு அரிசி அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபன் அரிசி, இது 3ஐயுமே வந்து ஊற வச்சாச்சு. உளுந்து வெந்தயம் இது 2ஐயும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சாச்சு. இது ஒரு 3 மணி நேரம் ஊறணும். நம்ம ஊற வச்சுருந்த உளுந்து 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து அரைக்க போகிறோம். உளுந்து நல்லா ஆடி நல்லா பொங்கி வந்துருச்சு. உளுந்து ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் ஆடினா போதும். அரிசி மாவை ஆட்டி அள்ளியாச்சு. இப்போ அரிசி மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் நெருன்னு இருக்கணும். நைஸாக இருந்துச்சுன்னா இட்லி வந்து பார்த்திங்கன்னா வலுவலுன்னு களி மாதிரி வரும். கொஞ்சம் நெருன்னு இருந்துச்சுன்னா தான் நமக்கு பூவாட்டம் இட்லி வரும். இப்போ அரிசி உளுந்து எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம கரைக்க போகிறோம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து 1/4 மணி நேரம் தான் ஆட்டணும். ஸோ அதுக்கு மேலே உளுந்து கல்லில் ஆட்டணும் அப்படின்னா இட்லி வந்து நமக்கு கல் மாதிரி ஆயிடும். இல்லாட்டி ஒரு சில இது பார்த்திங்கன்னா களியாக ஆயிடும். மாவு இப்போ நல்லா புளிச்சு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு 12 மணி நேரம் புளிச்சிருக்கு. இப்போ நம்ம இட்லி ஊற்றலாம். இட்லி நல்லா புசுன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எந்த அளவுக்கு இட்லி சாஃப்டாக இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்கும்போதே தெரியுது நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது இட்லி. நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க மாவில் தோசை ஊற்ற போகிறோம். ஸோ தோசை எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். தேவையான அளவு நம்ம தோசைக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ தோசை நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ நமக்கு சாஃப்டான மொறு தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்டான மொறு சாஃப்டான தோசை நமக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.